हाय फ्रेंड्स इनकी தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர் அடுப்புல வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானோன அன்னாச்சி பூ, பட்டை, சோம்பு, கிராம்பு, ரோஜா இதழ், பிரிஞ்சலை 2, 4 ஏலக்காய், இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அதோட 4 பச்சை மிளகாய், நறுக்கி வச்சுக்கிற பெரிய வெங்காயம், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா எண்ணெய் இந்த நல்லா இந்த அளவுக்கு திரும்பி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேங்க. அதுக்கு ஒரு தேங்காவை நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அளவு தண்ணிக்கு பதில் நம்ம தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறோம். புதினா சேர்த்துக்கலாம். நம்ம மல்லி சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசியணும். சேர்த்துக்கலாம். நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. 2 டம்ளர் அரிசி. அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ தேங்காய் பால் ஊற்றலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 2 சொம்பு தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் சேர்த்தாச்சுங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெய் ஊற்றி வச்சு குக்கர் க்ளோஸ் பண்ணலாம்.
குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 விசில் வந்ததும் தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.